பிதாவே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆமப்பா பிதாவே, எங்கள் நிறைவாறு முழுபடைந்த ஆன்மாவின் வழியாக உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். குறிப்பாக நீர் எங்களை உம் திரு உருவத்தின் சாயலிலே எங்களை படைத்து மத அன்பின் அரவணைப்பில் காத்து வருகின்றேன். நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு வலிமையோடும் அன்பு செய்ய எங்களை இயக்கியர்கள். இயேசுப்பா பிதாவே, இன்றைய வழிபாட்டின் வழியாக உம் திருமகன் வழியாக நீர் கொடுத்த வாக்குறுதியை எண்ணி உமக்கு நன்றி கூறுகின்றோம். சொற்ப காலம் நீங்கள் துயருங்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்வாக மாறும், உடைய துன்பம் இன்பமாக மாறும் என்று கூறினீர். அப்பா பிதாவே, நீர் கொடுக்கக்கூடிய அந்த இன்ப நிலை, இறைநிலை, நாங்கள் எப்பொழுது இறைநிலையில் நுழைந்திருப்போமோ அப்பொழுது எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி,
நிறைவான ஆனந்தம், பேரானந்தம், நித்திய நிலையான ஆனந்தமயமான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றீர். நீ செய்து வரும் அனைத்து அற்புத செயல்களுக்காக தொடர்ந்து வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். எங்கள் திவ்ய இயேசுவே, உண்மைக்காக சாட்சி பகர நான் வந்துள்ளேன். நானே உண்மை, நானே சத்தியம். உமது சத்திய சாயலை எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த சத்தியத்தில் நீங்கள் முன்னிருக்க வேண்டும் என்று அறிவுரைத்து மட்டுமன்று பொய்மையில் வாழ்ந்து தவித்துக் கொண்டிருந்த சின்னப்பரை தேர்ந்தெடுத்து இதோ இந்த முதல் வாசகத்திலே உமது சத்தியத்தின் ஒளியை பகிர்ந்து கொண்டு கொரிந்து சபையை ஏற்படுத்தியதை நான் நினைவு கூறுகின்றோம். உடலுக்காக அதிகமாக செலவழிக்காமல், உழைக்காமல், ஆன்மாவுக்காக உழைப்பதிலும் உறுதிப்படுத்துவதிலும், ஆன்மாவின் இயக்கத்தில் உறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அக்விலா, பிரிசிலா இவளுக்கு கொடுத்த அதே ஆர்வத்தை இவளுக்கும் கொடுத்து நாங்கள் வசிக்கூடிய இடத்தில் திருச்செவி வளர்படியாக செய்திருடும். உமது அருட்கல்வியாக எங்களை மாற்றி அமைத்திருடும். வெவ்வேறு திருவிழாத கொண்டாட்டின் வழியாக உமது அருளை மாற்றலையும் பொழிந்தவை எண்ணி உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியானவரே, ஆன்மீகத்தில் நாம் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வை பதிய செய்திருக்கின்றோம் என்றால் எங்களுடைய முயற்சி அல்ல, மாறாக உன் கொடை, உடைய பிரசன்னம், உடைய ஒளிநடத்தல், உமது அருட்பொழிவு, நீர் செய்து வரும் அனைத்து அற்புதங்களுக்காக உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு கடவுளை தூய்மையான உள்ளத்தோடு உதடுகளோடு ஆராதித்து வணங்க ஆசி கூர்ந்தருளும். ஆவியானவரை உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நாம் செல்ல வேண்டிய பதில் வாருங்கள், மாண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். பாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவர், மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளே உருவாக்கின. அல்லேலூயா. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்காலிடுவோம். அவரே நம் கடவுள், நாமே அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேரில் ஆடுகள். அல்லேலூயா. என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாதை ஆசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள்.
அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். அல்லேலூயா. 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு மெருகூட்டியதா. நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அழிக்கும் இளைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. உரைத்தொன்று விலகாதவர் நம் இறைவன். நம் துன்பங்களை துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுவது நம் இறைவன். அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரத்தை அனைத்தையும் அனுபவித்த பின் அலட்சியப்படுத்தி மூளையில் ஓடுபவன் மூடன். முடிவில்லா அன்பு காட்டி பேரன்பால் உள்ளம் கவர்ந்து ஆயனாய் மேய்ச்சலிடத்தில் தூக்கிச் சென்று நிறைவுடையச் செய்து தெளிந்த நீரோடையில் தாகம் தணித்து வாழ்க்கையை நீர் வளமிக்க தோட்டம் போலாக்கி இடறிவிடும் வேளையில் கால்வாதம் தாங்கி பிடித்து அழுகையை மகிழ்ச்சியாக்கி துன்பத்தை இன்பமாக மாற்றி தன் வல்லமையால் நிறைவு பெறச் செய்யும் இறைவனை நம் நற்கருணையாரை தொடர்ந்து இவ்வேளையில் ஆராதிப்போம், போற்றுவோம். உங்கள் இறைவா உம்மை போற்றுகின்றேன். என் பெயரை சொல்லி அழைத்து நீ எனக்குரியவன் என்று சொன்னவரே, ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்காது என்றவரே, நீங்கள் என் சாட்சிகள் நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியரும் நீங்களே என்ற தெய்வமே, நானே ஆண்டவர், என்னை அன்றி வேறு மீட்பர் இல்லை என்றவரே, நானே இறைவன், என்னாலும் இருப்பவரும் நானே என்றுரைத்த தெய்வமே, பாலை இடத்தில் பாலை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன் என்றவரே, குற்றங்களை துடைத்தளிக்கின்றேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் என்று பாவங்களை மன்னிப்பவரே, படித்தோர்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்கின்றவரே, என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று பாதுகாப்பவரே, நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் என்றவரே, எங்கள் மீட்பரின் பெயர் படைகளின் ஆண்டவர் தூயவரே, கருப்பையில் இருக்கும் போதே அழைத்தவரும் தாய் வயிற்றில் உருவாக்கும் போதும் பெயர் சொல்லி கூப்பிட்டவரே, என் சொற்களை உன் நாவில் அருளினேன், என் கைகளில் உன்னை மறைத்துக் கொண்டேன் என்ற தெய்வமே, என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்போது வாழ்வடைவீர்கள் என்று வாழ்வு தருபவரே, தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வாக்குகளை பாட வரத்தா, தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வாக்குகளை பாட வரத்தா.
உள்வழி காண காண உள்ள மலர் வேண்டுமே, உள்வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உள்வழி காண காண உள்ள மலர் வேண்டுமே, உள்வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இதையே திருவே வாழ்வுந்த கீதமாகவே தேவா நான் சிறுகணி மெரியும் பொழி துகளானே, நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானாய். நான் சிறுகணி மெரியும் பொழி துகளானே, நீ அதை ஏற்றி வைத்த ஒளி உள்பணி செய்வதிலே எந்த நாசு தீரவே, தன் தலை தியாகமேற்கும் தீப வாழ் போலவே. உள்பணி செய்வதிலே எந்த நாசு தீரவே, தன் தலை தியாகமேற்கும் தீப வாழ் போலவே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா நல்வேகையால் பூமியெங்கும் உள்ளது உன் புகழாடவே பொங்கியதும் வல்லமை. மனமாற வார்த்தையிடும் இறையரசின் கைகளை தேவா பிதாவே, நீ ஒவ்வொரு நாளும் எங்கள் மத்தியிலே அமோக காரியங்களை செய்து வருகின்றீர். காரணம் உமது மாட்சியின் குடிகளாக சிலர் வாழ வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற காரியங்களை செய்து வருகின்றீர். அதிலும் குறிப்பாக நீர் நிறுவிய திருவருட்சாதனங்கள் ஒவ்வொரு வழிபாட்டின் வழியாக நீங்கள் தொடர்ந்து புதுப்பித்து வருகின்றீர். புனர் அமைப்பதற்காக நீர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நாங்களும் புதிதாக்கும் பணியில் எங்களை ஈடுபடுத்த வாழ திருவார்த்தையும் திரு செயல்களை கொடுக்கக்கூடிய இந்த ஆனந்தின் வழியாக தொடர்ந்து நான் உங்களை புதுப்பித்துக் கொள்ள ஆசிக்கின்றோம், விரும்புகின்றோம். நாங்கள் பலவீனமானவர்கள், பாவத்தை நுகர்ந்து வாழக்கூடியவர்கள். இனி அவர்களை நுகராமல் உமது திரு நறுமணத்தில் அருள் நிறைந்த நறுமணத்தில் குடிக்கொண்டிருக்க உமது இரக்கத்தில் உமது கருணை எங்கள் மீது பொழிந்தருளும். இரக்கத்தின் பாமாலே
துதிகணமை புகழெல்லாம் உமக்கே வாருக அப்பா பிதாவே. நீரே எங்கள் தொடக்கும் முடிவும் மாணவரே, எங்களாகி மாணவரே வாருக அப்பா பிதாவே. துதிகணமை புகழெல்லாம் உமக்கே வாருக அப்பா பிதாவே. தானியவானி இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்ன இயேசு கிறிஸ்து ராஜனே, துதிகணமை புகழெல்லாம் உமக்கே நற்கருணையாளரே. ராஜரே கணபதி புகழ்மை எல்லாம் ராஜரே. ஆவியோ வழிமையோ வழிநடத்தும் தூயவரே, துதிகணமை புகழ் நமக்கே ஆவியானவரே. கணபதி புகழ்மை எல்லாம் ஆவியானவர் தூய ஆவியானவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். எங்கள் வாழ்வின் ஆன்மீக அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்ட இயேசுவே, உமது வார்த்தையை நம்பிக்கை வைத்து எங்களுடைய அனைத்து தேவைகளையும் இயக்கங்களையும் எங்களது குறைகளையும் பாதத்தில் சமர்ப்பித்து அவைகளை இறை சுத்தத்தின் அடிப்படை நிறைவேற செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன். கருணை உருவே இறைவா, என் திரு அவைக்காகவும் அதனை வழிநடத்தும் என் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் திருவரத்தார் யாவருக்காகவும் வேண்டுகின்றோம். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொல்லுகிறேன். இதோ இந்த காலகட்டத்திலே அவர்கள் பணி செய்வதற்கு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் உமது அருளாலும் உமது வல்லமையாலும் அவர்களை நிறைத்து அவர்களை நலப்படுத்தி உமது அன்பில் என்னால் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற இறைவா. ஜெபத்தின் வழியாகத்தான் உமது இறைவிடத்தில் நாங்கள் இணைய முடியும் என்பதை உணர்கின்றோம். என் பங்கிற்காகவும் என் பங்கேற்கும் குடும்பத்தை வழிநடத்தும் பங்கு தந்தை சேஷத்திற்காகவும் மேலும் பங்கிலுள்ள ஒவ்வொரு அந்நிய குடும்பங்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், முதியோர்கள் யாவருக்காகவும் செபிக்கின்றோம். உம்மோடு உரையாடும் நேரம் ஜெபம். எனவே நாங்கள் சுபத்தின் வழியாக உம் திட்டத்திற்கு செவி சாய்த்து உம்படி நடக்க வரவல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தம்மை தாமே தாழ்த்திக் கொள்வோர் உயர்த்தப்படுவதற்கு கூடிய இறைவா, என் பாரத நாட்டிற்காகவும் அதனை வழிநடத்துவோருக்காகவும் வேண்டுகின்றோம். ஆம் ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோயை தடுக்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் என் நாட்டு தலைவர்களுடனும் அரசியல் தலைவர்களுடனும் நீர் இருந்து அவர்களுக்கு ஆலோசனை எடுக்கும் நேரத்திலே ஒரு நல்ல உதவி செய்து அவர்கள் எந்நாளும் உண்மை நாடவும் பிறரை நல்வழி நடத்த செய்ய நல்ல திட்டங்களை தீட்டவும் போதுமான அருளையும் ஞானத்தையும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மின் பாவம் இல்லை என்று சொல்கிறது பொய்யன் என்ற இறைவார்த்தையை உள்ளத்தில் ஏற்று இதோ எங்களுக்காக செவிகள் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரின் விசேஷ கருத்துக்களுக்காக தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அதனால் மறித்த மக்களின் குடும்பத்திற்காகவும் செபிக்கின்றோம். தேவையிலே இந்த கொரோனா நோயை எதிர்த்து போராடும் ஒவ்வொரு மருத்துவர்கள், செவிலியர்கள், மேலும் துப்புரவு தொழிலாளர்கள், காவலர்கள் யாவருக்காகவும் செபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதித்து உமது அருள் வாக்கால் நிலப்படுத்தி அனுதினமும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாப்பு நற்கருணையாரே, உண்மையிலே விசுவாசம் வைத்து எத்தனையோ இயக்கங்களோடும் கலக்கங்களோடும் தேவைகளோடும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விசேஷ கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். ஆமாண்டவரே, தேடுகள் தரப்படும், கட்டுகள் திறக்கப்படும், தேடுகள் கண்டடைவில் என்று வளர்த்திருக்கு தேடிக்கொண்டு கட்டிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நீ தாமே உதவி செய்திட வேண்டும்
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய்க்கு வீடுகளில் பாதுகாப்பு பெற ஜெபம். இயேசு கிறிஸ்துவே, நீர் நகரங்கள் ஊரிலெல்லாம் சுற்றி வந்து எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கி உமது வல்லமையால் நோயுற்றோர் நலமடைந்தனர். கொரோனா தொற்று திரும்பி பரவும் நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யவாறு உமது குணமாக்கும் அன்பை நாங்கள் உணரச் செய்தருளும். நோய்க்கிருமியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெறும் அனைவரையும் குணப்படுத்தும் தரமான மருத்துவ உதவிகளால் உடல்நலத்தை தாரும். ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய தடை செய்யும் பயத்திலிருந்து என்னை குணப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவே, தெய்வீக மருத்துவரே, இக்கட்டான நேரத்தில் நம்மோடு இருந்தருளும். இந்நோயால் இறந்தோருக்கு நிலையான அமைதியை தாரும். நோயால் தாக்கப்பட்ட நோயினால் மறைந்த குடும்பங்களுக்கு நம்பிக்கையை தாரும். பாதிக்கப்பட்டவருக்கு பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பை தாரும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அக்கறையோடு பணிபுரிந்து விழிப்போக்கு முயற்சிகளில் ஈடுபட உலக தலைவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். இயேசுவே, என்னை குணப்படுத்தும். இயேசுவே, என்னை குணப்படுத்தும். ஆமென். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, மன்றாடுவோமாக. எங்களை இடைவிடா புதுப்பிக்கும் நற்கருணை நாதரே, எங்கள் இல்லத்தின் தலைவரே, எந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு செல்வீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மிப்பின் பலரை இடைவிடாமல் அனுபவிக்கால் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பு நிலையில் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்கள் வழிகாட்டுகளுக்கு வேண்டும் உங்கள் காப்பராப்பினும் நிறைவாக மேல் இருப்பராக. ஒருபோதும் உன்னை தெரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே,
நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். தேடுமான் போல தேடி வந்தே, நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. நீ தேடுமான் போல தேடி வந்தே, நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. என்னுள்ளே வாழும் தெய்வம், ஆளும் தெய்வம், என் இயேசு நீயே. என்னுள்ளம் நின்றாய் நிதம் என் பாதை முன்னே. நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு